தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில், ஆனால் அதிமுகவில் அதிகார மோதலால் பரிதவித்து வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகும் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் சுமார் 9 வருடங்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் என தனித்தனி அணியாக உள்ளனர். தேர்தல் களத்தில் வாக்குகள் சிதறி எதிராக போட்டியிடும் அணிக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து வருகிறது. எனவே நீக்கப்பட்ட அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல, அதிமுகவினரும் கூறி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவில் 3 பேரை இணைக்க வாய்ப்பே இல்லை என உறுதியாக தெரிவித்துவிட்டார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணையம் தயார் என OPS கூறிய பிறகும் இது காலம் கடந்த செயல் என தட்டி கழித்து வருகிறார். இதனால் அதிமுக தொண்டர்கள் வேதனையில் தவித்து வருகிறார்கள். இந்த சூழலில்தான் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக மூத்த தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செங்கோட்டையன், இன்னும் 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைப்பு பணியை தொடங்க வேண்டும் என கெடு விதித்தார். அப்படி ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ளவில்லை என்றால் தாமே மற்ற நிர்வாகிகளோடு இணைந்து அதற்கான பணிகளை மேற்கொள்வேன் என தெரிவித்தார். செங்கோட்டையனின் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, பாஜக தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர். செங்கோட்டையனின் பேட்டி அதிமுகவினர் மத்தியில் ஒரு தரப்பில் வரவேற்பை பெற்றாலும் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தலைமைக்கே கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் திண்டுக்கல்லில் இன்று காலை முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க EPSக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் நிபந்தனையை ஏற்கும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் ஊர்வலமாக சென்று பொதுவெளியில் பேசியதால் நடவடிக்கை என்றும் முதற்கட்டமாக அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் எடப்பாடியாருக்கு கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. காரணம், அவரை நீக்குவதை பாஜக விரும்பாது. அமித்ஷா விரும்புவதும் ஒருங்கிணைந்த அதிமுகவை தான். ஒருங்கிணைந்த அதிமுகவை அக்கட்சியில் இருக்கும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். ஒருவேளை செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் பின்னடைவை ஏற்படுத்தும். செங்கோட்டையனுக்கு பாஜகவின் ஆதரவும் இருக்கிறது. ஆகையால் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் செங்கோட்டையனின் இந்த கோரிக்கையை ஏற்க வாய்ப்பில்லை என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். காரணம், பிரிந்தவர்களை இணைத்தால் எடப்பாடியின் பதவிக்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் என அவர்கள் அஞ்சுகின்றனர். செங்கோட்டையன் பொது மேடைகளில் எடப்பாடியின் பெயரை உச்சரிப்பதை தவிர்த்தும் அவர்களுக்கிடையே உள்ள மோதலின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. செங்கோட்டையனின் செல்வாக்கு ஈரோடு, தென் மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தாலும் அவரால் கட்சியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என சிலர் கருதுகின்றனர். ஆனாலும் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் எடப்பாடிக்கு எதிரான குரல்கள் வலுப்பெறலாம். இந்த மோதல் அதிமுகவின் உட்கட்சி டைனமிக்ஸையும் எடப்பாடியின் தலைமைக்கு எதிரான அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறது. செங்கோட்டையனின் கெடு நிறைவேறாவிட்டால் கட்சியில் மேலும் பிளவுகள் ஏற்படலாம். எனவே செங்கோட்டையனின் நிலைப்பாடு எடப்பாடிக்கு அழுத்தத்தை அதிகரித்திருக்கிறது. செங்கோட்டையனின் கெடுவை ஏற்க முடியாமலும் அவரை நீக்க முடியாமலும் திக்கி திணறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் ஏற்பட்ட இந்த மோதல் வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றியை எளிதாக்கவும் விஜய் தன் கட்சியை வலுப்படுத்தவும் தக்க தருணமாக மாறி வருகிறது. ஆட்சியா கட்சியா என்ற சூழல் வந்தால் ஆட்சியை விட கட்சிதான் முக்கியம் என்பதுதான் எடப்பாடியாரின் மனநிலை. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தேர்தல் நெருங்கும் வரை பொறுமையாக காத்திருக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் பேச்சை கவனித்தால் இதற்கு முன் எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் கட்சியை விட்டும் நீக்கப்பட்டவர்கள் அவர்களாலேயே மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் சிறந்த முடிவு என்கிறார். ஆக எம்ஜிஆர்
எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி இல்லை என்று மறைமுகமாக கூறுகிறார். யார் சொன்னாலும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை எடப்பாடியார் கட்சியில் சேர்க்க மாட்டார். 10 நாள் அல்ல 100 நாள் கெடு விதித்தாலும் அது நடக்காது. அது தெரிந்துதான் செங்கோட்டையன் இந்த டார்கெட்டை முன்வைத்திருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவை நாங்கள் உருவாக்க முனைந்தோம். எடப்பாடியார் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் தொண்டர்களின் விருப்பப்படி பிரிந்தவர்களை ஒருங்கிணைத்தும் புதிய அணியை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று கூற ஒரு வாய்ப்பை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக உருவாக்கியிருக்கிறார் செங்கோட்டையன். விரைவில் அதிமுக அணிக்குள் சலசலப்பு ஏற்படும். முக்கிய நிர்வாகிகளுடன் போட்டி அதிமுக உருவாக்கும். அதிமுகவுக்குள் எஞ்சியிருக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி ஆட்கள் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். செங்கோட்டையன், அன்வர் ராஜா, மைத்ரேயன் போன்ற இன்னும் எத்தனை பேர் எடப்பாடியாருக்கு எதிரான மனநிலை இருக்கிறார்கள் என்பது இனி தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.